தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தேவன் கடந்த 8 மாதங்கள் நம்மை கண்மணியோடு காத்து இந்த 9வது மாதத்தை காண செய்தாரே, அந்த நல்ல தேவனை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். 8 மாத காலம் தகப்பனை போல தோளிலே சுமந்து, தாயை போல தேற்றி, நண்பனை போல ஆதரவு தந்து நம்மை ஆதரித்த நல்ல தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கண்மணி போல காத்தவரே, கைவிடாமல் காத்தவரே, உம்முடைய கரங்களை பிடித்து எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தினவரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துகிற மனுஷராய் நாம் மாறுவோம். இந்த 9வது மாதத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அதிசயமாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் நடத்தினவர். இந்த 9வது மாதத்திலும் உங்களை என்னை கர்த்தர் மேன்மையாய் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்பி நம்மை நடத்தப் போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் நமக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம் யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தும் போது நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதம் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I will come unto you, I will bless you. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு தகப்பன், வெளிநாடுகளில் வேலை செய்கிற ஒரு தகப்பன், மகன் இந்தியாவில் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன், பேசும்போது சீக்கிரம் வந்துடுவேன்ப்பா, பயப்படாத, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் உன்னை ஒன்று ஆசீர்வதிப்பேன், நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் உங்களை என்னையும் ஆற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார், தேற்றுகிறார். நான் உன்னிடத்தில் வருவேன். I will come unto you, I will bless you. இந்த வார்த்தை என் இருதயத்தில் பேச ஆரம்பித்த போது தெய்வத்தை மகிமைப்படுத்தினேன். கண்ணீரால கர்த்தருடைய பாதத்தை நினைத்தேன். இப்பொழுது பேசும்போதும் கண்ணீரோடு கூட உங்களோடு கூட பேசுகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன கர்த்தர், தண்ணீரை கைப்பிடியால் அளந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கிற சமுத்திரங்கள் எல்லாம், சமுத்திரத்தின் தண்ணீரை கையினால் பிடித்து அளந்த தெய்வம் அவர் சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளோ பெரிய கர்த்தர். பிரியமானவர்களே, தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசினாலே நிறுத்துகிற தெய்வம். வாட் a great God. இவ்வளோ பெரிய தெய்வம். உன்னிடத்துல வருவேன், நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவன் நம்மிடத்தில் வருவதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கு. பலிபீடத்தை உண்டாக்குவது மாத்திரமல்ல,
உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நீ பலியாய் மண்ணிலே பலிபீடத்தை உண்டு பண்ணி சமாதான பலியும் தகன பலி எனக்கு செலுத்து. இரண்டாவது சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதம் கர்த்தரே நம்மிடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இதற்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என்னை பிரஸ்தாபப்படுத்து, என்னை பிரஸ்தாபப்படுத்து. பலிபீடம் என்று சொன்னாலே நன்றியை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர் கூட அழகாய் பாடுகிறார், நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவோம். இரண்டாவது சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. இதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த பிரஸ்தாபப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆங்கில பைபிளை நான் தேடினேன். ஒரு பைபிள் சொல்லுது, KJV-ல, கால் அப்பான் ஹிஸ் நேம், அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு. அதுதான் அவரை பிரஸ்தாபப்படுத்துவதா. மென்ஷன் மை நேம், என் நாமத்தை குறித்து சொல்லு, அதை தான் பிரஸ்தாபப்படுத்துவதாம். ரெக்கார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரெக்கார்ட் மை நேம், ஸ்பீக் மை நேம், ஹானர் மை நேம், ரிமெம்பர் மை நேம், வர்ஷிப் மை நேம், மெமரி ஆஃப் மை நேம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரொஃப்யூஸ், அறிக்கையிடுவது, விவரித்து சொல்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல ப்ரொஃப்யூஸ் என்று எழுதியிருக்கு. இத்தனை வார்த்தைகள் பல மொழிபெயர்ப்புகளை நான் தேடி பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரொஃபசர் சொல்லுகிற விரிவுரையாளர், பேராசிரியர். அப்படியானால் கர்த்தருடைய நாமத்தை விவரித்து பேசணுமா? இப்படி பேசுகிற வேளையில கர்த்தர் சொல்றார், எங்கே where my name declared, where my name mentioned, I will come and bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நான் வருவேன், அந்த இடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். தேவனை கூப்பிடுகிற, தேவனை குறிப்பிடுகிற, தேவனை அறிக்கையிடுகிற, தேவனை குறித்து பேசுகிற, தேவனை கனப்படுத்துகிற, தேவனை நினைவு கூறுகிற, தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் வருவாரா, உன்னை ஆசீர்வதிப்பாரா? தேவ பிள்ளையே, இந்த 1ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, இந்த ஞாயிற்றுக்கிழமையில தைரியமா இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரே வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு பேர் கொடுத்திருக்கிறார். என்ன பேருன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 62ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6வது வசனம், 6வது வசனத்தில், எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிட்டிருக்கிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய துதியை சொல்லி வருகிறவர்கள், நீங்கள் நானும் கர்த்தரை உயர்த்துகிறபடியாகவே இந்த பூமியில நாட்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற மனுஷராய் நாம் மாறுவோம். அவரை கூப்பிடுகிற மனுஷராய் மாறுவோம். அவருடைய நாமத்தை நினைவு கூறுகிற மனுஷராய், அவருடைய நாமத்தை குறித்து பேசுகிற மனுஷராய், declare his name, அவர் நாமத்தை அறிக்கையிடுகிற மனுஷராய்,
அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிற மனுஷராய் மாறுவோமானால், எங்கெல்லாம் கூப்பிடுகிறோமோ, எங்கெல்லாம் தொழுது கொள்ளுகிறோமோ, எங்கெல்லாம் ஆராதிக்கிறோமோ, எங்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கெல்லாம் அவரை விவரித்து பேசுகிறோமோ, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் வந்து உங்களை என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மனுஷன் வாக்கு பண்ணால் மாறிடுவான், பட்ச தெய்வம் வாக்கு பண்ணினால் மாறவே மாட்டார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை என்னை வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்றார். உங்களை என்னையும் நானே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே, நானே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு சிலர் வேற தெய்வத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்கள், வேற ஆண்டவன்மாரை. ஒரு சிலர் தெய்வத்தை நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சாங்க, பிரஸ்தாபப்படுத்த மாட்டேன் அப்படின்னு தன்னை கட்டி வைத்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, தாவீதை போன்ற தேவ பக்தர்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். அதெல்லாம் தியானிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எதை பிரஸ்தாபம் பண்ணினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் இடத்துல வருவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து கொஞ்சம் கூட தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும்போது, ஐசையா 26:13, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் வந்து ஒரு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆளுகை செய்தார்கள், ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன் என்றால் ஆளுகை செய்கிறவன். வேறே ஆண்டவன்மார், வேறே தேவர்கள், வேறே புருஷர்கள் எங்களை ஆளுகை செய்தார். ஆண்டவரே, இனி உம்மை மட்டும் சார்ந்து உம்ம நாமத்தை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற எந்த நாமத்தையோ, வேற ஏதோ நாமத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலியினுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலியாவுடைய காலத்திலே பாகாலை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். ஜனங்கள் பாகால், அம்மோனின் தெய்வர்கள் எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தினார்கள். என்னவோ தெரியல, அவங்களே சொல்றாங்க, வேறே ஆண்டவன்மார் ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திர சார்ந்து உம்மை மாத்திர பிரஸ்தாபப்படுத்துவோம் ஆண்டவரே, உம்மை மாத்திர கூப்பிடுவோம் ஆண்டவரே, உம்மை மாத்திர உயர்த்துவோம் ஆண்டவரே, உம்மை மாத்திர ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திர மென்ஷன் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்படியானால் நாம் தேவனை பிரஸ்தாபப்படுத்தக்கூடாதபடி நம்மை ஆளுகை செய்கிற வல்லமைகளை கண்டுபிடித்து கர்த்தரை உயர்த்த முடியாதபடி, கர்த்தரை மேன்மைப்படுத்த முடியாதபடி இருக்கிற ஆவிகளை இந்த வாரத்தின் முதல் நாளிலே, இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலேயே கண்டுபிடித்து, அது எனக்கு வேண்டாம், கர்த்தரை மாத்திர உயர்த்துவேன், கர்த்தரை மாத்திர உயர்த்துவேன், என் இயேசுவை மாத்திர நாவினால உயர்த்துவேன், அந்நிய தெய்வத்தின் நாமத்தை என் வாயினால் அறிக்கையிட மாட்டேன், இயேசு மாத்திர உயர்த்துவேன், இயேசுவை மாத்திர உயர்த்துவேன். அப்படி இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துவோம். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெயர் பிரஸ்தாபப்படுத்துகிற ஜனம். பகல் முழுவதும் ரா முழுவதும் மௌனமாயிராமல் எருசலேமின் அலங்கத்தின் மேல் ஜாமக்காரராய் வைத்திருக்கிறார். நீ ஜாமக்காரன் மாத்திரமல்ல, தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற ஜனம். நீ மௌனமாயிராமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இரு, அவரை ஆராதிச்சுக்கிட்டே இரு, அவரை துதிச்சுக்கிட்டே இரு, அவரை உயர்த்திக்கிட்டே இரு. சுபாராபா லாக்கத்துனா, கர்த்தரிடத்தில் வருவார், கர்த்தர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எரேமியா தன் அனுபவத்தை சொல்லுகிறான். நான் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தக்கூடாதபடி என்னை நான் அடக்கி வைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசாமல் இருக்கும்படிக்கு அடக்கி வைத்தேன். ஆனால் என்னால் இருக்க முடியல, என்னால் இருக்க முடியல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 20ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம், ஆதலால்
நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. நான் கர்த்தரை பத்தி பேச மாட்டேன்பா, இனிமேல் கர்த்தரை பத்தி பேச மாட்டேன், கர்த்தரை உயர்த்த மாட்டேன், கர்த்தரை துதிக்க மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன், பிரஸ்தாபம் பண்ணாமலும் கர்த்தருடைய நாமத்தை பேசாமல் இருப்பேன். எரேமியா தீர்மானம் பண்ணி பார்த்தார். பார்த்து அவரால் பொறுக்க கூடாமல் போயிற்று. அவருடைய எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல அவருடைய வார்த்தை எலும்புகளில் போய் பேச ஆரம்பிச்சது. உனக்கு செய்த நன்மையெல்லாம் நினைத்து பார், நான் உனக்கு செய்ததெல்லாம் போய் ஜனங்களுக்கு சொல்லு. உடனே பொறுத்து பார்த்தான், அடக்கி பார்த்தான். கர்த்தரை பேசக்கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சவனுக்கு தாங்க முடியல. கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தான், கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆரம்பித்தான், கர்த்தருடைய வசனத்தை பேச ஆரம்பித்தான், கர்த்தருடைய நாமத்தை பேச ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்தார். எல்லா பொல்லாப்புக்கும் அவனை கர்த்தர் விலக்கி காத்தார். அவனோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. பயங்கரமான பராக்கிரமசாலி அவரோடு கூட இருந்தார். உங்களோடு என்னோடு கூட இருக்கணுமா? நான் கர்த்தரை பேச மாட்டேன்னு சொல்லி எரேமியாவை போல இருக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை போல அந்நிய வல்லமைகளை உயர்த்தாதீங்க, அந்நிய மனுஷரை உயர்த்தாதீங்க. இயேசுவை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுங்க, கர்த்தரை பேசிக்கிட்டே இருங்க. அவரை கனம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவரை தொழுதுகிட்டே இருப்போம். ஆமென். ஃபெஃப்ரியூஸ் ஹல்லேலூயா விவரித்து சொல்லிட்டே இருப்போம். கர்த்தர் உயர்ந்தவராயிருப்பார், கர்த்தர் மேன்மையுள்ளவராயிருப்பார். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க இந்த முதல் மாசத்துல, இந்த 9வது மாசத்துல முதல் நாளில உன் பக்கத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தாவீது, மூன்றாவதாக தாவீது என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி வேதத்துல படிச்சோம்னா, அவன் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவதற்காக ஆட்களை ஏற்படுத்தினான் என்று படிக்கிறோம். 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் 8ஆம் வசனம். 1 Chronicles chapter 16 verse 4 and 8. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்வதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். லேவியரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நிறுத்துகிறான். இஸ்ரவேலின் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழணும். என் தேவனை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அவர் நல்லவர், அவர் நல்லவர், போதுமானவர் என்று புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அவரை புகழ்ந்து கொண்டே இருங்க. கர்த்தர் நம்மை தேடி வரலன்னா என்னைக்கு அழிஞ்சு போயிருப்போம். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ அழிந்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மடிந்திருப்பே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. கர்த்தரை புகழ்ந்துட்டே இருப்போம். கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த பாலடைக்கலும் இல்லாமல் இருப்பான். நீங்களும் இல்லாமல் போயிருப்பீங்க, மறைந்து போயிருப்பீங்க, மண்மேடாய் மண்ணுக்கு மண்ணாய் மாறி போயிருப்போம். கர்த்தரோ நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதித்தாரே, நம்ம மேல் கிருபையா இருந்தாரே. கர்த்தர் செய்த இரக்கங்களை நினைத்து அவரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவரை புகழும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன், நான் வந்து ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதை பிரஸ்தாபம் பண்ணணும்? எதை பிரஸ்தாபம் பண்ணணும்? முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது
அங்கே ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுவதற்கான ஒரு காரியம். 7ஆம் வசனம், ஐசையா 63:7. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியையையும் அவருடைய துதியையும் பிரஸ்தாப பண்ணுவேன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. அவர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் நம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும். இந்த 8 மாசத்தை திரும்பி பார்ப்போம். தேவன் செய்த மகா நன்மைகள், தேவன் செய்த இரக்கங்கள், தேவன் செய்த நிலை எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுவோமே. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கலன்னா, ஜீரணமாகலன்னா நம்ம நிலவரம் என்னன்னு யோசித்து பாருங்க. நம்முடைய பிரயாணங்களில் கூட இருந்தார், நம்முடைய போக்கில் வரத்தில் கூட இருந்தார். தேவன் செய்த நன்மைகளுக்கு, மகா நன்மைகளுக்கு தக்கதாக அவரை பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் செய்த நன்மைகளை பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் செய்த நன்மைகளை பிரஸ்தாபம் பண்ணும்படியாகவே கர்த்தர் நம்மை பூமியில வச்சிருக்கிறார். அவர் செய்த நன்மை சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளை நினைத்து அவருக்கு மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக 138ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான். தன்னுடைய 2வது வசனத்திலே இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 138ஆம் சங்கீதம், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் தமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர். ஆலயத்துக்குள்ள போய் கர்த்தரை நான் துதிப்பேன். ஏன் தெரியுமா? அவர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறாராம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். அப்படியானால் கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள், கர்த்தர் நம்மை உயர்த்தின வார்த்தைகள், தேற்றின வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றவளாய் துதிக்கிறவளாய் இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே 4ஆம் வசனத்திலே 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சியோனிலே வாசமாயிருக்கிறவர்களே சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணுமா? முதல்ல அவர் செய்த மகா நன்மைகளை எல்லாவற்றுக்காக அவரை பிரஸ்தாபப்படுத்துவோம். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்திற்குள்ளே நுழைந்து அவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து பிரஸ்தாபப்படுத்துவோம். மூன்றாவது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர் உயர்ந்தவர் என்று பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:6 நீதிமான்களுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும், நீதிமான்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தானியத்தை விற்கிறவன் தலையிலோ ஆசீர்வாதம் தங்கும். நீதிமொழிகள் 11:22 இப்படி படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று 22:9 படிக்கிறோம். 28 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று படிக்கிறோம். நீதிமான்களாய், கருணை கண்ணனாய், தானியத்தை விற்கிறவளாய் மாறுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. எங்கள் ஜனத்தை ஆசீர்வதியும், நீர் வந்து ஆசீர்வதியும். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், உம்முடைய நாமத்தை கர்த்தாவே குறிப்பிடுகிறவர்களாய்,
உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவளாய் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளையும் மகா நன்மைகளையும் நினைத்து உம்மை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யும். நீர் செய்த செய்கைகளை நினைத்து உம்மை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யும். ஆலயத்திலே நாங்கள் உள்ளே நுழைந்து நீர் எங்களுக்கு விளம்பின வார்த்தையை மகிமைப்படுத்தினீர். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கும் வார்த்தை மகிமைப்படுத்தினீர். அந்த வார்த்தையால் எங்களோடு பேசினதை, தேற்றினதை, ஆற்றினதை பிரஸ்தாபிக்க உதவி செய்யும். நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு விசை கூட புதிய மாத வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.